அழணுமா? கதவை பூட்டிட்டு போன அழுங்க. வெளியே வரும்போது யோசேப்பை போல, ஏன்னா ஒடுக்கா யோசேப்பு சகோதரர்கள்ட்ட அழுதான். அழும்போது அவங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணீருக்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு கதவை பூட்டிட்டு போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எப்படி வருவாரு நினைக்கிறீங்க? அழணுமா? நேர தனியா போயிருங்க. சாம்பல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவர் பார்க்கட்டும். சில காரியத்துக்காக அழுறது யாருக்கும் தெரியாது. யோசேப்பு ஆரம்பத்துல தன் சகோதரனை நிமித்தம் அத பொங்கி அழுதது யாருக்கும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் யோசேப்பு அழுதது பார்வோன் வீட்டார் கேட்டாங்க. பார்வோன் வீட்டார் கேட்டாங்கல்ல, யாராவது வந்து யோசேப்பே ஏன் அழுறேன்னு கேட்டாங்களா? இல்ல, அப்படி கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான்.